ஹாய் ஹலோ வெரி குட் மார்னிங். ஐ எம் மீரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடி தோட்டத்தோட ரிவ்யூ தாங்க. என்னென்ன பிளான்ட் இருக்குங்கிறத பார்த்துடலாமா? இதோ பாருங்கள், அல்லி வாட்டர் லில்லிங்க. இது அப்பப்போ ஒவ்வொரு பூ பூக்க பூக்க இன்னொரு மொட்டு வருங்க. ஒரு பூ பட்ஸ் வரப்போகுதுன்னா அடுத்த மொட்டு காஞ்சிரும். இதை பாருங்கள், உங்களுக்கு குட்டியாக ஒரு பட்ஸ் தெரியுதுங்களா? அடுத்தது ஒரு பட் வைக்கிது பாருங்கள். அது கீழே நிறைய பட்ஸ் வச்சுருக்கு. அடுத்தது வந்து கேசவர்த்தினி, இது மல்லிகை, துளசி, மஞ்சள், இதுவும் இருவாச்சி முல்லைங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொடி பசலை போட்டிருக்கேன். அடுத்தது இது மஞ்சள் கலர் கொடி ரோஸுங்க. இது பார்த்திங்கன்னா இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ அவரைக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா? இது ஆல்ரெடி ஒரு டைம் காய்ச்சிருச்சு. இப்போ அகைன் திரும்ப பூ வச்சு காய வைக்குதுங்க. இது ஃபுல்லாகவே காராமணி. இது காராமணிக்காக தான் வெயிட்டிங், என்ன கலர் காராமணி அப்படின்னு பார்க்கலான்ட்டு. இது பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா காராமணி, அதாவது கொடி சம்பங்கியும், இது கொடி சம்பங்கிங்க. அதுவும் சுரைக்காயும் ஏறிட்டுருக்கு. இது வந்து கோவக்காய் இருக்குது. அப்புறம் காராமணிலே சிகப்பு கலர் நான் நினைக்கிறேங்க. பார்க்கலாம் என்ன கலர்னு. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச கோழிக்கொண்டை பூ இருக்குது பாருங்களேன். ஆனால் இது நான் சீட் வாங்கி வைக்கல, அது தானாக தான் முளைச்சி வந்திருக்கு. அது எப்படி வருதுன்னு எனக்கும் தெரியலைங்க. பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டுங்க. இது இப்போ தான் நிறைய ரூட்ஸ் எடுத்து நிறைய இது பிரான்ச்சஸ் வருது, ஒவ்வொன்றா எடுத்து வருது பாருங்களேன். அடுத்தது முல்லை, மல்லி இருக்குங்க. ஒரு மாதுளை செடி ஒன்று இருக்குது. அதை கொண்டு போய் நாங்கள் இடத்துல நட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பாவக்காய் நிறைய பூ வைக்கிறதே வழியே காயே வர மாட்டேங்குதுங்க. எப்போ வரும்னு தெரியல, பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கோழி அவரை செடியும் மூக்குத்தி அவரையும் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ். இது வந்து நான் ஒரு இடத்துல வந்து 10 செடி வாங்கினாங்க. என் ஹஸ்பண்ட் தான் வாங்கியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா என்னன்னு தெரியல, செடி வந்து நல்லதாங்க கொடுத்துருந்தாங்க. அந்த கொரியர் அந்த செடி கொடுத்தவங்க பேக்கேஜ் பண்ணி நல்ல கண்டிஷனாக பேக் பண்ணி அனுப்புனாங்க. பட் அந்த ப்ரொஃபஷனல் கொரியரில் பார்த்திங்கன்னா 10 டேஸ் கழிச்சு தாங்க டிஸ்பேச் பண்ணாங்க. அதனால் எல்லா செடியுமே ஒரு மாதிரி இறந்த மாதிரி தான் வந்தது. பட் அது பார்த்திங்கன்னா இப்போ வச்சு ஒரு 1 வீக் மேலே ஆயிடுச்சு. இப்போ ஒரு செடியில் மட்டும்தாங்க துளிர் வந்திருக்கு. 10 செடியில் 1 தான் இங்கே வந்திருக்கு. அடுத்தது இது ஒயிட் ரோஸ். இது வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. இது பாருங்கள், இன்னொரு செடி. அதுலேயே நான் சாப்ளிங் வாங்கினோம் பார்த்திங்களா, அதுலேயே இன்னொரு செடிங்க. இதில் துளிர் வரலை. இது பொழைக்குமான்னு எனக்கு தெரியல. சரி, இருந்தாலும் பிடுங்காமல் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மிளகாய் மட்டும்தாங்க இந்த தொட்டியில் இருக்குது. மிளகாயும் ஒரு பீர்க்கங்காயும் இது ஒன்று வந்திருக்கு பாருங்கள். இது வந்து கொத்து பீன்ஸுங்க. இதில் நிறைய அசுனி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கலாங்க. இது வந்து பிங்க் வித் ஒயிட் கொடி ரோஸுங்க. இது இஞ்சி. அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா சிறகவரை வந்திருக்குங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மூக்குத்தி அவரை, சிறகவரை இருக்குது. இங்கிட்டு தூதுவளை இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பீர்க்கங்காய் திரும்ப அகைன் ஒரு காய் வச்சுருக்கேங்க. நான் போன டைம் வச்ச பீர்க்கங்காயில் நாங்கள் அன்றைக்கி துவையல் பண்ணி சாப்பிட்டுட்டோம். இது பார்த்திங்கன்னா மிளகாய், இஞ்சி. இது வந்து பார்த்திங்கன்னா இதாங்க சக்கரவள்ளி கிழங்கு, ஒரு தொட்டியில் போட்டிருக்கோம். இது வந்து கருநீல கலர் குண்டு கத்திரிக்காய். அதனால் ரவுண்ட் ஷேப்பில் இவ்வளோ பெருசு காய்க்குதுங்க இந்த கத்திரிக்காய் செடியில். அடுத்தது பார்த்திங்கன்னா மல்பெரி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நிறைய குட்டி குட்டியாக பிஞ்சு வச்சுக்குது. இந்த பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா சங்குப்பூ இருக்குங்க. டபுள், அதாவது
ட்ரிபிள் ஃப்ளீட் சங்குப்பூங்க. இதுலேயே ஒயிட் கலர் சங்குப்பூவும் சேர்ந்து வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரே ஒரு பிரம்ம கமலம் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா இஞ்சி. இங்கே பார்த்திங்கன்னா பிரண்டை போயிட்டுருக்கு. இது வந்து என்னென்னா சம்பங்கி செடிங்க. இது கத்திரி. இது என்ன கத்திரின்னு தெரியல. நாங்கள் உழவர் சந்தையில் ஒரு நாற்று வந்து 2 ரூபான்னு சொல்லி வாங்கினோம். இது என்ன கலர்னு தெரியலங்க, பார்க்கலாம். இது வந்து கம்பு. இந்த கம்போட பூ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது பீன்ஸ் தாங்க. அது ஆல்ரெடி நிறைய பீன்ஸ் பறிச்சாச்சு. சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒன்று விட்டுருக்கோம். இதோ நம்ம வீட்டு ஆரஞ்சு. இது பழுக்குது. ரொம்ப நாளாக பழுத்துட்ருக்குங்க. சரி அதுவாக பழுக்கட்டும், செடியிலே பழுக்கட்டும்காக நாங்கள் அப்படியே வச்சுருக்கோங்க. இந்த பாருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடி உருளை, சங்குப்பூ எல்லாமே மேலே ஏறி இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காராமணி ஏறிட்டுருக்கு. இந்த தொட்டி இது அல்லி தாங்க. இந்த அல்லி வச்சு ஒரு 3 இயர்ஸ் கிட்டே ஆயிடுச்சு. ஆனால் இது பூ வைக்கலைங்க. பிடுங்கி போடவும் மனசு இல்லை. சரி பரவாயில்ல இருக்கட்டும், பூக்கட்டும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. இது வந்து டொமேட்டோ, செரி டொமேட்டோ. இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லைங்க. இங்கிட்ட இது ஒரு கொடி வந்துட்டுருக்கு. இதில் வந்து கிருஷ்ண கமலம் இருக்குது பாருங்கள். இது வந்து நான் ஒரு 30 ரூபான்னு வாங்கி வச்சேங்க. இந்த செடி நான் ஆல்ரெடி 200 ரூபான்னு வாங்கி வச்சுருந்தேன். அது நல்லா பூவோடையே எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது என்ன ஆச்சுன்னு தெரில, அப்படியே இறந்துருச்சு. சரின்ட்டு இப்போ நான் 30 ரூபா கொடுத்து சின்னதாக ஒரு செடி வாங்கியிருக்கேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கத்திரிக்காய். இது மஞ்சள். இது பார்த்திங்கன்னா இது ஒரு கிழங்குங்க. அந்த கிழங்கு பேர் எனக்கு தெரியல, மறந்துட்டேன். அடுத்தது இது அவரைக்காய்ங்க. இது பார்த்திங்கன்னா மூக்குத்தி அவரை. இது பாருங்களேன் பூலாம் அதிகமாக வைக்கிது. பார்க்கலாம் என்ன செடின்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.